தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவிலிருந்து அடுத்தடுத்து விலகல். திமுகவிலிருந்து அடுத்தடுத்து விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக 1949ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. பல பிளவுகள் திமுகவில் ஏற்பட்டன. எம்ஜிஆர், மதிமுக ஆகிய இரண்டு முக்கியமான பிளவுகள் திமுகவில் ஏற்பட்டன. அதுபோக டி. ராஜேந்தர் உள்ளிட்ட பலர் திமுகவிலிருந்து வெளியேறி தனிக்கட்சி ஆரம்பித்தனர். இந்த சூழ்நிலையில் கடந்த 4 ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் இருந்து வருகிறது. தற்பொழுது திமுக கூடாரம் சிறிது சிறிதாக காலியாக ஆரம்பித்துள்ளது. அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு திமுக இளைஞரணி காணாமல் போய்விட்டது. திமுக இளைஞரணி சாறை சாறையாக அங்குள்ள இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர். குறிப்பாக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியமே காணாமல் போய்விட்டது. அலங்காநல்லூர் ஒன்றியத்தில் இளைஞரணியினர் அப்படியே கூண்டோடு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் திமுக ஆட்டம் காண ஆரம்பித்துள்ளது. திமுக அஸ்திவாரம் அசைய ஆரம்பித்துள்ளது. திமுகவிலிருந்து அடுத்தடுத்து விலக ஆரம்பித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட வணிகர் பிரிவு மாவட்ட தலைவர் சர்புதீன் நேற்றைய தினம் கட்சியிலிருந்து விலகினார். திமுக ஆளுங்கட்சியாக உள்ளது, பவரில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்க்காம திமுகவிலிருந்து நேற்று கள்ளக்குறிச்சி மாவட்ட வணிகர் பிரிவு மாவட்ட தலைவர் சர்புதீன் கட்சியிலிருந்து விலகினார். நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் முன்னிலையில் தன்னை கட்சியில் இணைத்து கொண்டார். அதேபோன்று இன்று காலை திமுக வடசென்னை வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணியின் மாவட்ட தலைவர் ரமேஷ் பாபு கட்சியிலிருந்து விலகியுள்ளார். திமுக வடசென்னை வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணியின் மாவட்ட தலைவர் ரமேஷ் பாபு கட்சியிலிருந்து விலகியுள்ளார். சற்று முன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். ஆக திமுக பிரமுகர்கள் அடுத்தடுத்து கட்சியிலிருந்து விலக உள்ளார்கள். மாநில பொறுப்பாளர்களும் கட்சியிலிருந்து விலக உள்ளார்கள். அதே சூழ்நிலையில் திமுக இளைஞரணி முற்றிலும் கரைய ஆரம்பித்துள்ளது. இளைஞரணி பொறுப்பாளர்கள் அனைவரும் கட்சியிலிருந்து விலக ஆரம்பித்துள்ளனர். இது உதயநிதிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக உள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் உள்ளது. 10 மாதங்களில் கட்சியை காப்பாற்றுமா அல்லது ஆட்சியை தக்க வைக்க திமுக முயற்சி செய்யுமா என்பது தெரியவில்லை. அல்லது உதயநிதியை காப்பாற்ற முயற்சி செய்யுமா என்பது தெரியவில்லை. திமுகவுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கட்சியை காப்பாற்றுமா, ஆட்சியை தக்க வைக்குமா அல்லது உதயநிதியை காப்பாற்றுமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று.